அதிமுக கடந்த ஏப்ரலில் பாஜகவுடன் கூட்டணி அமைத்து கூட்டணியை வலுப்படுத்தப் போவதாக அறிவித்தது. 7 மாதங்கள் ஆகியும் புதிதாக எந்த கட்சியும் கூட்டணிக்கு வரவில்லை. பாமக பிளவுபட்டுள்ளது. திமுகவுடன் தேமுதிக பேசி வருகிறது. நாம் தமிழர் கட்சி தனித்து போட்டியிடுவதில் உறுதியாக உள்ளது. தவிக பொதுக்குழுவில் விஜய்தான் முதல்வர் வேட்பாளர் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் விஜய் கூட்டணிக்கு வந்துவிடுவார் என்ற கடைசி நம்பிக்கையும் தகர்ந்துள்ளது. தவிக பொதுக்குழு நடந்த அதே நாளில் சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் மாவட்ட செயலர்கள் கூட்டம் நடந்தது. அப்போது பேசிய பழனிசாமி, வலுவான கூட்டணி அமைப்போம் என நம்பிக்கையூட்டினார். ஆனாலும் கூட்டம் முடிந்து வெளியே வந்த மாவட்ட செயலாளர்கள் உற்சாகமிழந்து காணப்பட்டனர். அவர்கள் கூறும்போது, கடந்த 2011 வரை நடந்த திமுக ஆட்சி மீது பெரிய அளவில் மக்கள் மத்தியில் எதிர்ப்பு இல்லாத நிலையில் 2011 சட்டசபை தேர்தலில் அதிமுக தோற்கும் என்றே பலரும் கருதினர். ஆனால் அனைவரையும் அரவணைத்து தேர்தலை ஜெயலலிதா எதிர்கொண்டார். தனக்கு விருப்பம் இல்லாத போதும் திமுகவை தோற்கடிக்க தேமுதிகவுடன் கூட்டணி அமைத்தார். ஆனால் இப்போது தலைகீழாக நடக்கிறது. கட்சியிலிருந்து நீக்கப்பட்டோர் கட்சி ஒன்றிணைய குரல் எழுப்பும் போதும் அதை ஏற்க மறுக்கிறார் பழனிசாமி. ஆனால் அவர்களால் கட்சிக்கு பாதிப்பு ஏற்படும் என்று தெரிந்தும் அவர்களை ஏற்க மறுக்கிறார். இனி பாமக அன்புமணியுடன் மட்டுமே கூட்டணிக்கான வாய்ப்பு உள்ளது. அதெல்லாம் எந்த அளவுக்கு வெற்றியை பெற்றுத்தரும் என தெரியவில்லை. வழக்கமாக அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி தலைமை அலுவலகத்துக்கு வரும்போது சென்னை மாவட்டத்தை சுற்றியுள்ள கட்சியினர் அதிக அளவில் ஒன்று கூடி வரவேற்பர். சமீப காலமாக அப்படி கூடுவோர் எண்ணிக்கை சொற்பமாகிவிட்டது. இந்த சூழலில் கட்சிக்கான எதிர்காலம் குறித்து நினைத்தாலே பதற்றமாக இருக்கிறது என்று அதிமுக நிர்வாகிகள் கூறினர்.